ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எப்பயுமே கல்லில் எழுந்திங்கன்னா நைட்டு சாப்பாடு இருக்குங்களா, அதை தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிடுங்க. அல்சரு எல்லாமே நல்லா ஆகிடும். சரிங்களா? நான் தினமும் அதுதான் அப்படி இல்லையா நான் பச்சை தண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறம் நான் அந்த தண்ணியை உப்பு போட்டு கலக்கி குடிச்சிட்டு என் வீட்டுக்கு பூனை வந்துச்சு, அதுக்கு ஒரு டம்ளர் பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன செய்யணும்னா மணத்தக்காளி கீரை கடையில் அண்டு நொர டப்பாங்க. நொர டப்பா எங்கள் வீட்டுக்கு வேண்டாம். மணத்தக்காளி கீரை எல்லாம் போட்டு நல்லா அலசின்னு அலசியாச்சு. அலசி எடுத்துகிட்டு சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துன்னு இருக்குதுங்க. அதுக்கு நான் அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரருக்கு போயிட்டு நொர டப்பா எங்கள் வீட்டு முழுசாக வேணும். இன்றைக்கி நேரம் டைம் ஆகிடுச்சு கொஞ்சம், அதனால் கட் பண்ணி வந்துட்டேன். ஆனால் அது மேலே இருக்கிற தோல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் மெலிசாக மேலே ஒரு தோல் இருக்கும். அந்த தோல் நம்ம எடுத்தால் தாங்க நல்லா இல்லைன்னா நச்சுன்னு வேவாக இருக்கும். சரிங்களா? அதை நல்லா மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுத்து நல்லா கழுவின்னு வச்சது. அதுக்கு தேவையானது மஞ்சள்தூள், உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு ஒரு எத்தனை விசிலுனா ஒரு 10 விசிலுங்க. அப்படி விட்டால் தான் அந்த நொர டப்பா நல்லா வேகும். அது நல்லா போட்டு குக்கரில் மூடி வச்சு கேஸில் வச்சாச்சுங்க. ஒரு 10 விசில் வந்த உடனே ஒரு 10 விசில் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், 10 விசில் வரணும்னு நல்லா மூடி வச்சு வேக வைக்கணுங்க. வேக வச்சுட்டு அதுக்கு நான் என்னன்னா நான் தனியாக அது ஒரு பக்கம் தனியை வச்சுட்டு நான் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அது கூட தாளித்து கொட்டிவிடுங்க. தாளித்து கொண்டு குக்கர் போட்டு நல்லா மூடிட்டு நல்லா விசில் வரணுங்க. விசில் வந்தோடனே அதை நல்லா வெந்துச்சின்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு 10 விசில் வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே நான் கீரை கடைஞ்சிக்கிட்டேன். கீரை கடையிலும் ஒரு டப்பா தாங்க. அதுக்கப்புறம் நைட்டுக்கு என்னன்னு பார்த்தான்னா சரி ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கட்டிட்டு முட்டை எக்கு ஒன்று வச்சுட்டு மோர் காலையை குடிச்சிட்டு டிஃபன் பாக்ஸ் இதாங்க எங்கள் வீட்டில் மதியானம் லஞ்சு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சரி எனக்கு சாப்பாடு இருந்தது. ஹஸ்பண்ட் என்ன பண்ணேன், எனக்கு பரோட்டா வேணும்னு சொல்லிட்டு அவர் பரோட்டா வாங்கிக்கினார். பரோட்டா வாங்கிட்டு அதுக்கப்புறம் பரோட்டா சாப்பிட்டா எப்பயுமே சரி பிரியாணியோ பரோட்டோ எதையாச்சும் சாப்பிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சீரக தண்ணி போட்டு பரோட்டா சாப்பிட்டாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ